நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதையே நமோ நமக. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 61வது சர்க்கம் சுன சேபன் கதை. மகாத்மாவும் புருஷோத்தருமான விஸ்வாமித்திரர் வேள்விக்காக வந்திருந்த முனிவர்கள் எல்லோரும் திரும்பி சென்று விட்டதும் அந்த ஆசிரமத்தைச் சேர்ந்த முனிவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார். தெற்கு திசைக்கு வந்த நமக்கு மிகப்பெரிய இடையூறு நேர்ந்துவிட்டது. எனவே வேறு இடத்திற்கு போய் அந்த இடத்தில் தவத்தை தொடங்குவோம். மகாத்மாக்களே, மேற்கு திசையில் உள்ள விசாலா என்னும் புண்ணிய நதியின் கரையில் சுகமாக தொந்தரவு இல்லாமல் தவம் செய்வோம். அந்த தபோவனம் உத்தமமான இடம். இவ்வாறு சொல்லிவிட்டு மகா தேஜஸ்வியான மகாமுனிவர் எல்லோருடனும் புறப்பட்டு சென்று புஷ்கர புண்ணிய கரையில் கிழங்கு பழங்களை மட்டும் உணவாக கொண்டு கடுமையான யாராலும் செய்ய முடியாத பெருந்தவத்தை செய்தார். இதே சமயத்தில் அம்பரீசன் என்ற பெயர் பெற்ற அயோத்தி மன்னன் யாகம் செய்ய முற்பட்டான். யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது யாக பசுவை இந்திரன் கவர்ந்து சென்று விட்டான். யாக பசு காணாமல் போனதும் வேள்வி நடத்தும் வேதியர்கள் அரசனிடம் இவ்வாறு சொன்னார்கள். அரசனே, பசுவை யாரோ அபகரித்து சென்று விட்டார்கள். தகுந்த பாதுகாப்பு இல்லாததால் யாக பசு காணாமல் போய்விட்டது. தர்மத்தால் காக்கப்படாத அரசனை பாவங்கள் நாசம் செய்துவிடும். மன்னன் அறம் என்ற கவசத்தால் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றபடி பெரிய அளவில் பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆண்களில் சிறந்தவனே, இந்த வேள்விச் சடங்கு நடந்து முடிவதற்குள் யாக பசுவையோ அதற்கு பதிலாக ஒரு மனிதனையோ கொண்டு வா. புருஷோத்தமனான ராமனே, குருமார்களுடைய சொற்களை கேட்ட மன்னன் ஆயிரக்கணக்கான பசுக்களை கொடுத்து அதற்கு ஈடாக வாங்கக்கூடிய ஒரு மனித பசுவை தேடி திரிந்தார். பற்பல தேசங்களிலும் நாட்டுப்புறங்களிலும் பட்டணம், காடு, புனிதமான ஆசிரமங்களிலும் அந்த அரசன் விசாரித்து கொண்டு தேடினான். ரகுநந்தனா, குழந்தாய், பிருகு துந்தம் என்ற மலைப்பகுதியில் மனைவி மக்களுடன் சுகமாக வசித்து கொண்டிருந்த ரிஷிகர் என்ற முனிவரை கண்டார். மகா தேஜஸ்வியும் பேரொளி வீசுபவனும் ராஜ ரிஷியுமான அவன் பிரம்ம ரிஷிக்கு சிரம் தாழ்த்தி வணங்கி மனம் குளிரச் செய்து இவ்வாறு கூறினான். ரிஷிகரை பலவாறாக எல்லா துறைகளிலும் நலன் விசாரணை செய்துவிட்டு அவரிடம் சொன்னான். 1,00,000 பசுக்களை பெற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையை யாக பசுவாக எனக்கு விற்றுவிடுவீர்களே, ஆனால் நான் விருப்பம் நிறைவேறியவனானவேன். பார்கவரே, எல்லா நாடுகளிலும் சுற்றித் திரிந்து பார்த்து விட்டேன். யாக பசு கிடைக்கவில்லை. தங்களுடைய புதல்வர்களில் ஒருவனை எனக்கு விலைக்கு கொடுக்க மனம் இறங்க வேண்டும். இதை கேட்ட மகா தேஜஸ்வியான ரிஷிகர் பதில் சொன்னார். மக்கள் கோமானே, என் மூத்த புதல்வனை எக்காரணத்தை கொண்டும் நான் விற்க மாட்டேன். விசால மனம் படைத்த புதல்வர்களில் தாயார் ரிஷிகர் சொன்னதை கேட்டார். மக்கள் கோமானே, என் மூத்த புதல்வனை எக்காரணத்தை கொண்டும் நான் விற்க மாட்டேன். விசால மனம் படைத்த புதல்வர்களின் தாயார் ரிஷிகர் சொன்னதை கேட்டார். தவசியான அவள் புருஷோத்தமனான அம்பரீசனை பார்த்து சொன்னார். பிருகு குல தோன்றலாகிய என் பர்தா மூத்த குமாரனை விற்க முடியாது என்று சொல்லிவிட்டார். கடைசி மைந்தனான சுனகன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்பதை அறிந்து கொள். மன்னவனே, அதனால் கடைசி புதல்வனை ஒரு காலும் உனக்கு கொடுக்க மாட்டேன். மனிதருள் மாணிக்கமே, பெரும்பாலும் புதல்வர்களில் மூத்தவர்கள் தந்தைக்கு செல்லமாகவும் கடைசி மகன்கள் தாயாருக்கு வேண்டப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பது விதி. எனவே என்னுடைய கடைசி மைந்தனை நான் காப்பாற்றுவேன். ராமா, முனிவரும் முனி பத்தினியும் இவ்வாறு சொன்னவுடன் நடு பிள்ளையான சுனசேபன் தானே முன்வந்து கூறினான். தந்தை, மூத்தவன் விற்கப்படக்கூடியவன் அல்லன் என்றார். தாயார் கடைசி மைந்தனை விற்க மறுத்துவிட்டார். மன்னனே,
ஆதலால் நடு மைந்தன் விற்கத் தகுந்தவன் என்று கருதுகிறேன். நடு பிள்ளையான என்னை அழைத்து கொண்டு போங்கள். ராமா, பிரம்மவாதினிகளான அவர்கள் பேச்சை கேட்டு முடிவில் ஏராளமான பொற்காசுகளையும் இரத்தின குவியல்களையும் லட்சம் பசுக்களையும் கொடுத்து மன்னன் அம்பரீசன் சுனச்சேபனை பெற்றுக்கொண்டு மிகவும் திருப்தியுடன் திரும்பிச் சென்றார். புகழ்பெற்ற ராஜ ரிஷியான அம்பரீசன் சுனச்சேபனை உடனே ரதத்தில் ஏற்றிக்கொண்டு சென்று விட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 61வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உலகம் முழுவதும் வான்மழை நன்றாக பொழிய வேண்டும். அனைத்து தரப்பு மக்களையும் அந்த மழை நிறைவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே இயற்கை அனைத்தும் நம்முடைய வாழ்வியலுக்கு ஒத்துழைக்க வேண்டும். கடுமையான இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடாது என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.